பாலசுப்ரமணியர் அருளால் நேயர்கள், ஜோதிட அன்பர்கள், ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 ஆங்கில புத்தாண்டு பலன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனல் வாயிலாக பார்த்தீங்கன்னாக்க புத்தாண்டு பலன்கள், அது மட்டும் இல்லாமல் கிரக பெயர்ச்சி பலன்கள், மாத பலன்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக பலன்கள் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு வர்றீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஜாதகங்கள் கொடுத்து நமக்கு பார்த்துக்கிட்டு வர்றீங்க. ஆமாம், திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த 2025 4 விதமான பெயர்ச்சிகள், கிரகங்கள் பெயர்ச்சி அடையுது. இப்போ இதில் முக்கியமான பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேதுக்களோட பெயர்ச்சி அப்படிங்கிற பெயர்ச்சிகள் இருக்குது. இதில் உங்களுடைய ராசிக்கு மெயினாக இப்போ ஒரு விஷயம் ரிலீஃப் ஆகிட்டீங்க. என்னன்னா, இந்த 7.5 சனி அப்படிங்கிற ஒரு பாதிப்பில் இருந்தீங்க இல்லையா, மகர ராசி. காலச்சக்கரத்தின் 10வது ராசியான மகர ராசி எப்போதுமே தொழில், வேலை, வருமானம் அப்படின்னு சொல்லி அதை பற்றியே அசைவு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடியது அமைப்பு கொண்டவர்கள். ஆமாம், கௌரவம், பதவி, பட்டம் சார்ந்து யோசிக்கிறது. ஆமாம், வியாபார ராஜதந்திரங்களை அறிஞ்சு வச்சிருக்கிறது. ஆமாம், தொழில் நுணுக்கங்களை கற்று வச்சிருக்கிறது. இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்கள். இவங்களுக்கு பாருங்கள், இப்போ இந்த வருடத்தில் இந்த சனியால் ஏற்பட்ட 7.5 சனி பாதிப்பு அப்படிங்கிறது டோட்டலாக விலகிடுச்சு. 7.5 சனி பாதிப்பிலிருந்து முழுமையான விடுதலை மகர ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய முழுமையான விடுதலை அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. இனி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இனி இல்லை. ஒரு சிறப்பான விஷயம்தான். அடுத்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல ராசிநாதன் சொல்லக்கூடியவர் 3ஆம் இடத்துல போய் பயணம் பண்ணுறார், முயற்சி ஸ்தானத்தில். ஆமாம், ராசிநாதன் 3ஆம் இடத்துல போய் மறைகிறாரு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அப்போ 3ஆம் இடத்துல மறைகிறாரு அப்படின்னா கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். முயற்சிகளில் கொஞ்சம் அதீத முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை, தொழில் சார்ந்த விஷயத்துக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி தான் அமைப்பு. அதே போல் மூத்த இளைய சகோதர சகோதரி உறவுகளில் ஒற்றுமை பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. பிரிவினைகள் இல்லாது பேச்சுவார்த்தைகளில் பார்த்தீங்கன்னாக்க கவனம் ஏற்படுத்தும் வகையில் இந்த வருடம் அமைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்கள், 2ஆம் இடத்துல ராகு கேதுக்களோட பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில் 2இல் ராகு, 8இல் கேது. மகர ராசி அன்பர்களுக்கு 2இல் ராகு வந்துட்டாரு அப்படின்னாலே கொஞ்சம் பேச்சில் கூடுதல் பேச்சு வரும். ஆமாம், அதிகப்படியான பேச்சு, அசாத்திய துணிச்சல், எதற்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக உத்தரவாதம் கொடுக்கறது, நம்பிக்கையை ஏற்படுத்துறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்களோட பொருளாதார சூழ்நிலையும் அதே நேரத்தில் உங்களால் முடியும் என்றால் அந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லைன்னா பேச்சு வாக்கில் அவசரமாக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொடுத்துடக்கூடாது. அடுத்து குடும்பம்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ராகு குடும்பத்துக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னாலே வெளிநபர்களை குடும்பத்துக்குள்ள அலோவ் பண்ணாதீங்க. ஆமாம், அதே போல் வெளிநபர்களோட பேச்சு, சொல், செயல் அதை கேட்டு உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள், சங்கடங்களை உருவாக்கிக்க வேண்டாம். ஏன்னா கூடவே இருக்கக்கூடிய ஆளுகளை விட்டுட்டு எப்போவோ திடீர்னு வந்த ஆளுக பேச்சை கேட்டு, வந்த ஆளுக செயலை பார்த்து உங்களுக்குள்ள ஒரு குடும்பத்தில் கலகங்களை உருவாக்கிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் 3ஆம் தரப்பு, 3ஆம் ஆளுங்க அப்படிங்கிறத உங்கள் குடும்பத்துக்குள்ளே அலோவ் பண்ணாதீங்க. அக்கம் பக்கத்து வீட்டு சிக்கல்கள்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்க. மற்றபடி வேற ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வருமானத்திற்கான பல்வேறு வழிகள் கிடைக்கும்.
பல்வேறு தரப்பட்ட மக்களோட உதவிகள் கிடைக்கும், பல்வேறு விதமான நண்பர்கள் கிடைப்பாங்க. ஸோ வருமானத்தை பொறுத்தவரையில் ஒன்றும் பெரிய குறை இல்லை. அதே நேரத்தில் பழக்க வழக்கம், வருமானம் சார்ந்த விஷயங்கள், பல்வேறு துறை சார்ந்த முன்னேற்றங்கள், தொழில் வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து நிறைய கிடைக்குது, பயன்படுத்திக்கலாம். அடுத்து 8ஆம் இடத்துல கேது. 8ல் யாராவது ஒரு கிரகம் இருந்து தான் ஆகணும். அப்போ கேது இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆமாம், வீண் விவாதங்கள், வீண் வாக்குவாதங்கள், வீணான பிரச்சனைகள்லாம் தவிர்க்கப்படுது. அதே நேரத்தில் 8ல் கேது இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொலைதூர பயணங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக முடியும். இந்த மார்க்கெட்டிங் துறையில் இருக்கவங்க, சேல்ஸ் துறையில் இருக்கவங்க, அது மட்டும் இல்லாமல் கமிஷன் துறைகளில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் திடீர்னு ஒரு பெரிய பொருள் வரவை, பண வரவை பார்க்கலாம். அதே போல் ஆன்மீக நாட்டத்தை கொஞ்சம் ஈடுபடுத்தணும். வாரம் விநாயகர் கோயில் வழிபாடு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக செஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு வரோம் அப்படிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து குரு பகவான், குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கையில், குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில், உங்களோட ராசியிலுக்கே 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை குரு பார்த்தார். அப்போ 2, 10, 12ஆம் இடங்களில் குரு பார்க்க மகர ராசிக்கு இந்த வருடம் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியால் தொழில் முன்னேற்றம் அடையுது. தொழில் மூலமாக வீட்டுக்கு நல்லதொரு வருமானம் வருது. வேலை, தொழில், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க, வெற்றி அடைய போகிறீங்க. நல்ல ஒரு பொருளாதாரத்தை ஈட்டி எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய காலமாக இருக்குது. அதே நேரத்தில் வெளிநாடு, வெளியூரில் போய் தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்க அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வெளிநாடு, வெளியூர் போகக்கூடிய அருமையான வாய்ப்பு அப்படிங்கிறது அமையுது. மருத்துவமனை செலவுகள் குறையுது. ஆமாம், அதனால் விரய செலவுகள் குறையக்கூடிய காலகட்டமாகவும் இது காலகட்டமாக இருக்குது. அப்போ மகர ராசியை பொறுத்த வகையில் தொழில், குடும்பம், வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை காண போகிறீங்க. நீண்ட நாள் நீங்கள் எதிர்பார்த்த உங்களுக்கு தேவையான விஷயம் தேவையான நேரத்தில் கிடைக்குது அப்படின்னா இந்த வருஷம் தான் கிடைக்க போகுது. கிடைக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே நேரத்தில் 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கொஞ்சம் விரய செலவுகள் எதுவும் கொடுப்பாரோ அப்படிங்கிறது மாதிரி ஒரு எண்ணம் தோன்றும். இந்த 12ல் பார்வை விழுகிறது அப்படிங்கிறது என்னன்னா, வெளியிடங்களுக்கு போயிட்டு வர்றது, தூரதேச பயணங்கள் மூலமாக லாபம், வருமானத்தை ஈட்டக்கூடிய வகையில் தான் அது அமையுது. ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை. குரு பார்த்தாலே நமக்கு நன்மை தாங்க. பல்வேறு வழிகளில் நமக்கு நன்மை தான் சேரப்போகுதே தவிர கெடுதல் அப்படிங்கிறது அதன் மூலமாக வந்துடாது. அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் என்ன விதமான வழிபாடு நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ உங்களுக்கு மகர ராசியை பொறுத்த வகையில் 2 விதமான வழிபாடுகளை தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரணும். ஒன்று, சனிக்கிழமை தோறும் சனி பகவான் வழிபாடு, சனீஸ்வரன் வழிபாடு செய்கிறதும், அது இல்லாமல் வியாழக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வாங்க. தொழில், வேலை, வருமானம், உடல் ஆரோக்கியம், ஆமாம், குடும்பத்தின் முன்னேற்றம், மேன்மை, உயர்வு, பதவி உயர்வு, அதே நேரம் அரசியல் அதிகாரங்கள், மக்கள் புழக்கம், மக்களோட தொடர்பு, ஆமாம், அறப்பணி செய்கிறது, அதே போல் பார்த்திங்கன்னா கோவில் சார்ந்த விஷயங்கள், ஆமாம், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கோவில், அடிக்கடி கோவிலுக்கு ஏதேனும் செய்கிறது, ஆமாம், எப்போதுமே ஒரு அமைதியான சூழ்நிலையை மனசுக்குள்ளே கொண்டு வந்து அதற்கு பிறகு நீங்கள் சாதிக்கணும் அப்படிங்கிறத தாராளமாக அந்த காலகட்டத்தில் சாதிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அமைப்பு தான் உருவாகியிருக்குது. ஸோ மங்கள நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடத்தக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. குழந்தைங்களுக்கு திருமணம் செய்கிறது, சுப நிகழ்ச்சிகளை நிறைய நடத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். கிட்டத்தட்ட மகர ராசியை பொறுத்த வகையில் ஒரு நல்ல காலம் தொடங்கிருச்சு. நல்ல காலத்துக்கான
விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்க போகுது. உங்கள் வாழ்க்கை வளமாக போகுது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓம் சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆதித்ய சௌர்ணலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு. 2025 புது வருடத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். ஆங்கில புத்தாண்டு பலன்கள். இந்த ஒரு வருடம் 12 ராசிக்காரர்களும் எப்படிப்பட்ட பலன்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து நம்ம அறிய போகிறோம். ஏன்னா போன வருடம்லாம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தான். 12 ராசியில் எந்த ராசி நல்லா இருந்தோமா, எல்லாருக்குமே சந்திக்க முடியாத எதிர்பாராத திருப்பங்கள் மாற்றங்கள். ஏன்னா நம்மளுக்கு வருடத்துடைய கூட்டுத்தொகையும் பார்த்தீங்கன்னா 8 வரும். இந்த பக்கம் தமிழ் மாதத்துலேயும் குரோதி வருடம். நிறைய இந்த ஸ்கேம், ஏமாத்து விஷயங்கள், ஃபோனில் நிறைய ஏமாத்து விஷயங்கள், நிறைய பேர் பணத்தை ஏமாந்துறது, நிறைய சொந்தங்களை இழந்தது, நிறைய கடன் பிரச்சனை, உறவுகள் பிரச்சனை, இப்படின்னு பலவித பிரச்சனைகளை சந்தித்து கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். எப்போ 31 வரைக்குமே நம்மளுக்கு கோள்களுடைய சஞ்சார நிலை உலகளாவிய ஜோதிடத்தில் நம்ம முண்டேன் அஸ்ட்ராலஜி சொல்லுவோம் இல்லையா, உலகியல் ஜோதிடத்தில் பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும், கிரகங்கள் நகர்ந்து கொண்டு தான் இருக்கும். நம்ம தான் நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கணும். அப்போ இந்த வருடத்தை நம்ம எப்படி எடுத்துட்டு போக போகிறோம் அப்படின்னும் பொழுது 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு தாரக மந்திரம் இருக்குது. அதை தயவு செய்து எல்லாருமே காலையில் படுக்கையை விட்டு எழுந்த உடனே 2 கையை தேய்ச்சி அப்படியே கண்ணில் ஒத்திட்டு முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் இருக்கிறவங்கெல்லாம் அதை லெஃப்ட் ஹேண்டை நம்ம நெஞ்சில் வச்சுட்டு ரைட் ஹேண்டை மேலே தூக்கிடணும். அதே போல் ரைட் ஹேண்டு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ரைட் ஹேண்டை நெஞ்சில் வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டை மேலே தூக்கிடணும். என்ன சொல்லணும்? அப்துல் கலாம் ஐயாவின் பொன்மொழிகளை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஐ ஆம் த பெஸ்ட், ஐ கேன் டூ இட், காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ, ஐ ஆம் எ வின்னர், டுடே இஸ் மை டே. இந்த பொன்மொழிகளை டெய்லியும் எழுந்த உடனே சொல்லணும். ஏன்னா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மேஜர் மாற்றங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னன்னா கர்ம கிரகங்கள் சொல்லக்கூடிய நம்முடைய ராகு, கேது, சனி, குரு இவருடைய பயிற்சி இருக்க போகுது. இவங்க எல்லாம் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் மாற போறாங்க, நாங்கள் பலனை கொடுக்க போறோம் அப்படின்னு வரிசையாக அணிவகுத்து நிற்கிறார்கள். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இவங்கெல்லாம் ரெடியா இருந்தாலும் நம்ம அதே போல ஒரு தன்னம்பிக்கை உத்வேகத்துடன் நீங்க மாறுறது மாறுங்க, நாங்க செயல்படுறது செயல்படுறோம் சொல்லுவாங்க இல்லையா, நலிந்தோருக்கு இல்லை நாளும் கிழமையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம நம்மளை ஒரு பாசிட்டிவா ஒரு புத்துணர்ச்சியா நம்ம ரொம்ப ஒரு எல்லா வகையிலுமே நம்மளை ஒரு டிவைன் எனர்ஜியோட நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தோட நம்ம அனைத்து வகையிலையுமே நம்மளுடைய உறவுகளுடைய சப்போர்ட்டோட இந்த உறவுகள் சப்போர்ட் தாண்டி நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் யாரு? இறைவனுடைய சப்போர்ட். இறைவனுடைய சப்போர்ட்டோட இறைவனுடைய திருநாமங்களோட நம்ம எப்போ ஒரு என்ன சொல்றது, நம்மளை சுத்தி ஒரு கோட்டையே கட்டிடலாம், ஒரு ஆறா போட்டுக்கணும், நம்மளை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம். அப்ப எந்த மாதிரி நம்ம செயல்படலாம் என்பதை 12 ராசிக்காரர்களுக்கும் தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக தரப்பட்டிருக்கு. அன்பர்கள் நீங்க என்ன பண்ணணும்னா பதிவை மட்டும் முழுமையாக கேளுங்க. நீங்க கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க. பதிவில் சிறப்பான வழிபாடுகள், நம்மளுடைய வாழ்வியல் செயல்பாடுகள், நம்மளுடைய என்ன மாதிரியான ஒரு தான தர்மங்கள்லாம் செய்யலாம் என்பதை சொல்ல இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய வருடம் 2025 அதனுடைய கூட்டு பார்த்தீங்கன்னா 9 வரும். 9 செவ்வாய்க்குரியது. அந்த செவ்வாய்க்குரிய கடவுளே முருகப்பெருமான் தான். அப்போ இந்த வருடம் நம்ம 3 சக்திகளையும் உள்ளடக்கிய முருகப்பெருமானையும் வழிபடணும். அதற்கு போகக்கூடிய செயல்பாடுகளான நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம், அது இச்சா சக்தி. அந்த விஷயத்துக்கு செய்யக்கூடிய மூலப்பொருட்கள் எல்லாம் கிரியாசக்தி. அதை தாண்டி அந்த விஷயத்தை இந்த நேரத்தில் தான் இப்படிதான் செய்யக்கூடிய அந்த செயல்படுத்தக்கூடிய ஒரு ஞானத்தை தரக்கூடியதுதான் ஞானசக்தி. இது 3ம் முருகனத்தில் இருக்கிறது. இச்சா சக்தியாக நம்மளுக்கு வள்ளியும், கிரியாசக்தியாக தேவானையும், ஞானசக்தியாக அவர் கையில் இருக்கக்கூடிய வேல். அப்ப ஐயனையும் சரணடைந்து நம்ம உழைக்கிறதுக்கு ஊக்கமாக அனைத்து வகையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான்
சிறப்பாக செயல்படும் பொழுது இந்த 25 என்ன மாதிரியான மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம வந்து பார்த்தா கூட, ஏன்னா சக்கரத்தின் ஒரிஜினல் 1-8 செவ்வாய் தான். அப்ப செவ்வாய் தசையோ புத்தியோ அந்தரமோ நடக்குது, இல்ல நம்மளுக்கு வந்து ஒரு 8ஆம் இடத்துல இருந்து ஒரு தசை நடத்துது, 6ஆம் இடத்துல இருந்து ஒரு தசை நடத்துது, இல்ல 12ஆம் இடத்துல இருந்து ஒரு தசை நடத்துனாலும் கவலையே கிடையாது. எங்க இருந்து எது நடத்தினாலுமே நம்ம இந்த காலகட்டம் 12 ராசிகளை யாருக்கு நல்லா இருக்கு யாருக்கு நல்லா இல்லை இதெல்லாம் வந்து அவங்க சுய ஜாதகத்தையும் நம்ம வந்து இணைத்து சொல்லும் பொழுது இன்னும் வந்து நம்ம சிறப்பாக இருக்கும். நம்ம அதை வந்து ஆய்வு பண்ணி சொல்லும் பொழுது பொதுவான பாயிண்ட்ல வந்து எந்தெந்த ராசிக்கு வந்து நமக்கு நல்லா இருக்கு நம்ம போகலாம், எந்தெந்த ராசி வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதையெல்லாம் நம்ம வந்து இதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப அருமையாகவே இருக்கும். பதிவை மட்டும் நீங்கள் வந்து முழுமையாக நீங்கள் வந்து பொறுமையாக கேட்கணும், அதை தான் வந்து நீங்கள் செய்யணும். இதுதான் வந்து உங்களுக்கு வலியுறுத்தப்படுகிறது. அனைவருக்கும் என் உளம் கனிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் நிறைவாக விரைவாக பெற்றிட எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் என் வாராகி அன்னையையும் அண்ணாமலையானையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இறை அருளால் அனைத்தும் அனைவருக்கும் நிறைவாகட்டும். மகர ராசி மகர லக்னத்திற்கான புத்தாண்டு பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஆங்கில புத்தாண்டு 2025 மகரத்திற்கு எப்படி இருக்கும், மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய வந்து ஸ்ட்ரகிள்ஸ், நான்லாம் வாழ்க்கையில வந்து மேலுக்கு வருவேனா முன்னுக்கு வருவேனா அப்படின்னு நிறைய என்ன சொல்றது பிரச்சனைகளே வந்து அவங்க எழுந்து பிரச்சனையிலேயே தூங்கி பிரச்சனையிலேயே கடந்து வந்தவர்கள் மகர ராசி லக்னக்காரர்கள் சொல்லலாம். இந்த காலகட்டம் அவங்களுக்கு வந்து ரொம்ப அருமையான ஒரு ஆண்டு அப்படின்லாம். உங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு புதிய மாற்றம் வந்து நீங்க காண போறீங்க எல்லா விஷயங்கள்லயும் சொல்லிடலாம். அது அதாவது உங்க வாழ்க்கையை வந்து இப்படி பிரிச்சிடலாம், நீங்க வந்து 25க்கு முன்னால் 25க்கு பின்னால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான பலன்கள் சொல்லலாம். மகரம் இந்த வருடம் மட்டும் இல்லை, எப்போ லைஃப்ல வந்து நீங்க வந்து வெற்றியை உங்களை உறுதியாக்கிக்கணும், நீங்க வாழ்க்கையில ஒரு முன்னுக்கு வரணும்னா ஃபர்ஸ்ட் வந்து அயராத உழைப்பு, 2 வந்து பொறுமை நிதானம், 3 வந்து பொறுப்புணர்வு சகிப்புத்தன்மை. இதை கடைப்பிடிச்சிட்டீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து தாரக மந்திரமே. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்க பணிந்து பொறுமையா வணங்கி உங்க சகிப்புத்தன்மையோட வந்து நீங்க கடந்து வரும்போது உங்க வாழ்க்கை வந்து ஒரு அசாத்திய வெற்றியெல்லாம் கடைபிடிப்பீங்க. ஏன்னா எப்போ வந்து உங்களை நீங்களே நம்மளால வந்து இதை செய்ய முடியுமா பண்ண முடியுமா அப்படின்னு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையாக மற்றவரோடு வந்து கம்பேரிட்டிவ் பண்ணிப்பீங்க. நம்மளுக்கு எதுவுமே சரியா இல்லையே, அங்க மற்றவங்களுக்கு நல்லா இருக்க தொழில இருந்து ஒரு திருமணத்துல இருந்து ஒரு வேலை வாய்ப்புல இருந்து இல்ல ஒரு புள்ள குட்டிங்கள இருந்து ஒரு வருமானத்துல இருந்து இந்த கம்பாரிசனை மட்டும் தயவு செய்து விட்டுடுங்க. இந்த வருடம் மகரத்துக்கு அருமையான கிரக நகர்வுகள், என ராசி அதிபதி 3 என்ற இடத்துக்கு போயிட்டாங்க. அப்ப வாழ்வுல வந்து மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்றங்கள் இந்த வருடம் நிச்சயம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. 3-12 குரு நமக்கு எங்க போயிடுவார்னா நமக்கு 6க்கும் போயிடுவார். அதே போல மற்ற கிரகங்கள் ராகு இந்த பக்கம் வந்து நமக்கு 2-8க்கு வந்துடுவார். இந்த கிரகங்களின் பொசிஷனையும் மாத கிரகங்களின் நகர்வுகள் பொசிஷனையும் வச்சு பார்க்கும்போது மகரம் நிச்சயமாக சிகரத்தை தொடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப அருமையான வருடம். நிறைய வந்து முயற்சிகள் போடுவீங்க. இந்த முயற்சிகள் வந்து உங்களுக்கு வந்து ஒரே முயற்சியில் நடக்காது. முயற்சிகள் விரயமாகி உங்களுக்கு தொழில வந்து நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழிலுக்காக பிரயாணம் அலைச்சல் திருச்சல் இருக்கும். இதை வந்து நீங்க எடுத்துக்கோங்க. இதை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு அங்க வந்து உடல் பாதிக்காது. ஏன்னா 3-12 அப்ப தொழிலுக்காக ஒரு அலைச்சல் திருச்சலை சந்திக்கணும்னா உடல்நிலையில கையை வச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மாணவர்களுக்கு நல்ல படிப்பு, என்ன படிக்கணுன்றீங்களோ என்ன செயல்படணுன்றீங்களோ ரொம்ப திறமையாக செயல்படலாம். நீங்க போடக்கூடிய முயற்சிக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய படிப்புல முன்னேற்றமும் உங்களுடைய மார்க் நீங்க வாங்குறதும் உங்களுடைய மேல் கல்வியும் ரொம்ப சிறப்பா இருக்கும். வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இளைஞர்களாக இருக்கிறோம், நாங்க வந்து இளைஞர்களாக இருக்கிறோம். ஏன்னா ஆணும் பெண்ணை இப்ப சரியா வந்து உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லாத ஃபீல்டே கிடையாது இப்போ. அப்போ உழைப்புல நீங்க தொழில என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நிச்சயமா கிடைக்கும். அதற்காக உங்களுடைய உழைப்பை வந்து கூடுதலாக போடணும் அப்படின்னு மட்டும் எங்க கிரகங்கள் சொல்லுது அப்படின்னு வந்து சொல்லலாம். திருமணம் ரொம்ப நல்லாவே அமையும். திருமணத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கும். 2ஆம் இடத்தை வந்து குரு ராகு இவங்க வந்து தொடர்பு கொள்வதனால வருமானம் உண்டு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். வருமானம் சம்பாதிக்கிறது வந்து எப்படி வேணாலும் சம்பாதிச்சிடலாம் மட்டும் நினைச்சிடாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்திடும். அப்ப இந்த இடத்துல
இடத்துல மட்டும் நம்ம வந்து தர்மத்தை வந்து ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணிடணும். நேர்மையை கடைபிடிக்கும் போது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். 2ஆம் இடத்துக்கு ராகு வரவதை பற்றி கவலைப்பட வேணாம். 2ஆம் இடம் என்பது நம்முடைய காலச்சக்கரத்தின் 11ஆம் இடம். அப்போ நீங்கள் அடையக்கூடிய ஒரு வருமான வரவாக இருந்தாலும் சரி, நீங்கள் பெறக்கூடிய ஒரு குடும்பத்தில் விஷயங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை, உங்களுடைய லக்ஸுரி லைஃப், கணவன் மனைவி, இதெல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பானதாகவே அமையுன்றதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் என்ன செய்யணும்னா, உங்களுக்கு ஒரு பொறுமைன்றது ஒரு பரியாயம்னு சொல்லுவாங்க. 36 வருடம் தான் ஒரு பரியாயம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சின்ன வயதிலிருந்து நீங்கள் ஒரு பக்குவமாக ஒரு மெச்சூரிட்டி, ஒரு பெரிய ஆளுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி, ஒரு 10 வயசுலேயே ஒரு 20 வயசு பையன் 15 வயசு பையனுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி, 15-20 வயசு பையனுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி உங்கள் நீங்களே வந்து மேம்படுத்தி கொள்ளும் பொழுது, உழைக்க முற்படும் பொழுது நீங்கள் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் பொறுமையாக நிதானமாக தான் யோசிப்பீங்க. ஏன்னா மற்றவங்க பார்க்கும்போது என்ன நீ எதை சொன்னாலுமே உங்களுக்கு சீக்கிரம் செய்ய மாட்டீங்க அப்படின்னு தோணும். நீங்கள் அப்படி இருக்கும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றமும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பொறுமை நிதானத்தை கடைபிடிக்கிறீங்க அவ்வளோக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப சிறப்பான ஏற்றத்தை அடைவீங்க. ஏன்னா சனியுடைய வீடு எல்லாமே சனி வந்து ரொம்ப ஒரு விஷயத்தை அடையிறதுக்கோ, அது தொழிலோ திருமணமோ குழந்தை பேரோ, அதற்கு நீ தகுதியானவன் தானா அப்படின்னு நிறைய பரிசோதனை பண்ணுவார். அதை கொடுத்துட்ட பிறகு அதை வந்து நீ வந்து வச்சு ஹேண்டில் பண்ணுறியா என்றதை வந்து பார்ப்பார். அந்த சகிப்புத்தன்மையும் அந்த ஒரு ஹேண்டில் பண்ணுறது பக்குவமும் உங்ககிட்ட இருக்குதான்னு. அதுக்கப்புறம் தான் அதற்கான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும். நீங்கள் மகரம் வந்து இதில் நிறைய நான் சொன்ன பாயிண்ட்ஸ் தான். அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுடைய உழைப்பு, நிதானம், பொறுமை இதெல்லாம் இருக்கும்பொழுது வாழ்வில் மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடியவங்க. குழந்தை பாக்கியம், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, உங்களுக்கு வண்டி வாகன ஒரு யோக சேர்க்கை, சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வது, இதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீரும். வம்பு வழக்கு பஞ்சாயத்து இதெல்லாம் எதனா இருக்குன்னா அதெல்லாம் தீரும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் ஒரு சிலர்லாம் கொஞ்சம் தசாபதி சிறப்பு இல்லைன்னா கவனமாக பார்த்துக்கொள்ளணும். அப்படி இல்லையா நல்ல மருத்துவம்லாம் கிடைச்சி இன்னும் ரொம்ப சிறப்பாகவே இந்த காலகட்டம் இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை செய்யறதுக்கு முன்னாடியே சொல்லக்கூடாது. அதில் வந்து வெற்றி அடைஞ்சிட்டாலும் அதை வந்து வெளில வந்து ரொம்ப பிரகடனப்படுத்தி அப்படியே வந்து ஒரு தாம் தூம்னு சொல்லாமல் இருப்பது ரொம்ப சிறப்பு. உங்களை பற்றி மற்றவங்க வந்து வாழ்த்தட்டும் பேசட்டும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டம் வந்து நீங்கள் உழைக்கக்கூடிய முயற்சி, உழைப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கணும். உங்களுடைய கம்யூனிகேஷன், நீங்கள் வந்து என்ன விஷயங்களை சொல்கிறீங்க, என்ன விஷயங்கள் செய்கிறீங்க, இதெல்லாம் மட்டும் வந்து ரொம்ப கவனமாகவே இருக்கணும். ஏன்னா 3ஆம் பாவம் போய் 6ல் போய் உட்கார்ந்துருச்சு. அப்போ இந்த காலகட்டம் நீங்கள் நல்ல விஷயமே பேசினாலும் அது வேறு விதமாக சித்தரிக்கப்பட்டுடும். அதனால் நீங்கள் என்ன விஷயம் பேசுகிறீங்க, எப்படி பேசுகிறீங்க, அது வீட்டில், வெளியில், தொழில் செய்கிற இடத்துல, அக்கம் பக்கத்தில் இதெல்லாம் வந்து கூடுதல் கவனம் இருக்கணும். மற்றபடி உங்களுடைய பணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் திட்டமிடல் வைத்துக் கொள்ளுங்க. தேவையில்லாத விரயம் பண்ணிக்காதீங்க. அதெல்லாம் வந்து வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் தேவையான பர்பஸை நீங்கள் செய்யும்போது அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ சனியுடைய பார்வை வந்து நம்மளுக்கு ஒரு ஊக்கமாக ஒரு செயல்பட முடியாமல் நமக்கு வந்து தடையை போட்டாலும் அதையெல்லாம் தகர்த்து நம்ம ரொம்ப சிறப்பாக செய்யணும். அதே போல் யோசனை பண்ணி நிதானமாக நம்ம வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங்கை வந்து நம்ம எடுக்கணும். அவசரப்பட்டு எதையும் வந்து எடுக்கக்கூடாது. 12ஆம் இடத்துக்கு வந்து தொடர்பு இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த காலகட்டம் நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு அனாவசியமாக அந்த பொருள் வந்து விரயமாகாமல் நம்ம மன சந்தோஷத்தோடு நம்ம அந்த பொருட்களை வந்து செலவு செய்யும்போது நமக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். கொடுக்குறவங்களுக்கு சந்தோஷம், நமக்கும் வந்து ஒரு தான தர்மம் பண்ண மற்றவங்களை வந்து மகிழ்வித்து மகிழ், அதுதான் ரொம்ப ஒரு சிறப்பு. இந்த காலகட்டம் மகரம் இப்போ மட்டும் இல்லை, எப்போ நீங்கள் சேரிட்டி பண்ணும்போது ரொம்ப வாழ்க்கையில் வந்து சிறப்பாகவே இருப்பீங்க. உங்கள் முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வரைக்கும் 7 சனியில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோமா, எங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை இருக்கா அப்படின்லாம் ஏங்கி மனம் தவிர்த்தவர்களுக்கு இந்த 2025 வருடம் உங்களை சிறப்பாக முயற்சி செய்து உங்களுடைய முயற்சி பயிற்சி உங்களுக்கு இனிமையான மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு என்ன
என்ன பண்ணணும், அலைச்சல் திருச்சல், நம்மளுக்கு ஒரு இடத்துக்கு வந்து ரொம்ப தூரம் போகணும், ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்கு, இல்லை ஒரு இடத்துல போய் ஒருத்தரை பார்க்கணும்னா ஒரு 2-3 தடவை அலைய வேண்டியது வருது, ஒரு தடை ஏற்படுதுன்னா சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு மேலும் நீங்க அதற்காக ஒரு முயற்சியை செய்யுங்க. ஃபர்ஸ்ட் தடவை போகும்போது நடக்கலையா, 2வது தடவை முயற்சி பண்ணுங்க. முயற்சி போடும்போது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். மற்றவர்களுடைய உதவியும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். எப்படி நீங்க போகணும், எந்த வழியில வந்து நீங்க பயணிக்கணும் என்பதற்கெல்லாம் இறைவன் யார் மூலமாவது உங்களுக்கு ஒரு வழி காட்டுவான். இறைவன் வந்து அவங்க ரூபத்துல வருவான். தெய்வம் மனுஷ ரூபேனா அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் மகரத்திற்கு இதுவரைக்கும் இருந்த ஒரு தொழில் சுணக்கம், அதே போல ஒரு குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சிலாம் நடக்கணும்னா அதெல்லாம் நடந்தேறுவது, நல்ல பொருளாதார வருவாய், மணி ஃப்ளோ, நல்ல ஒரு குடும்பத்தை அமைத்து தருவது, குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அது கிடைப்பது, வழக்குகள்லாம் இருக்குதுன்னா அந்த வழக்குகள் தீர்ந்து வெற்றி கிடைப்பது, வயதானவர்களாக இருந்தால் அவங்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல ஒரு மருத்துவம், ஒரு குணம் கிடைப்பது, இதெல்லாம் இந்த காலகட்டம் கிடைக்கும். ஒரு நல்ல மருத்துவர்களையும் பார்ப்பது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இந்த வருடம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா வளலாகிய முருகப்பெருமானை தான் நீங்க வழிபடணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிவ வழிபாடு சனிக்கிழமை தோறும் செய்யணும். பக்கத்தில் பழமையான சிவாலயங்கள்லாம் இருக்குதுன்னா போயிடுங்க. சிவ வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உடல் ஆரோக்கியம்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது எங்களுக்கு, இல்லை ஏதாவது வந்து எங்களுக்கு உடல் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா விநாயகரை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். வியாழந்தோறும் சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடு, ஒரு குருமார் வழிபாடு வைத்துக் கொள்ளுங்க. அதை பின்பற்றும் பொழுது உங்க வாழ்வு வந்து ரொம்ப வளமாகவே இருக்கும். இந்த வருடம் உங்களுக்கான வருடம். அப்ப நேரம் நல்லா இருக்கும்போது என்ன பண்ணணும், 100 மடங்கு இல்லை 1000 மடங்கு நீங்க நல்லா எஃபர்ட் போட்டு நீங்க உழைக்கக்கூடியது என்ன. எல்லாரும் முன்னுக்கு வந்துட்டாங்க நினைப்பீங்க, உங்க கூட படிச்சவங்க நல்லா மேலே போயிருப்பாங்க, நம்ம மட்டும் இன்னும் குடும்ப சிக்கல்லையே அப்படியே சூழ போட்டிருக்குன்னு நினைக்காதீங்க. எப்பயும் உங்களுக்கான பொறுப்புகளையும் கடமைகளையும் உணர்ந்து செய்யுங்க. அம்மா அப்பாவை பார்க்கறது, அக்கா தங்கச்சிங்களை பார்க்கறது, அதே போல நம்ம தாய் தகப்பன் தாத்தா பாட்டி, இந்த மாதிரி குடும்பத்தை எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் குடும்பம்ன்ற அதுதான் உங்களுக்கு சக்கரத்தின் 11ஆம் இடம். குடும்ப உறுப்பினர்களுக்காக உங்களை நீங்கள் எவ்வளோ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தியாகம் பண்ணி அவங்களுக்காக வந்து நீங்கள் பார்க்க உங்களுக்கான லாபம் தானாகவே வந்து சேரும். ஒரு பொறுப்புணர்வு, ஒரு மெச்சூரிட்டி இயற்கையாகவே உங்களுக்கு வரும்பொழுது சகிப்புத்தன்மை, அயராத உழைப்பு, இடைவிடாத முயற்சி, இதுதான் உங்களுக்கு தாரக மந்திரமே. எப்ப நீங்க செய்யும் பொழுதும் வாழ்க்கையில எந்த கிரக பயிற்சிகள் வரும்பொழுதும் மகரம் சிகரத்தை மட்டுமே தொடும். மகரம் தகரம் கிடையாது, சொக்க தங்கம். இதை அண்டர்லைன் பண்ணிக்கொண்ட சிறப்பான வருடம். சிந்தித்து, ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி நமக்கு சனி பகவானுடைய பார்வை 5ஆம் இடத்துக்கணும். அதனால வந்து நம்ம எடுக்கிற முடிவு சரியா தப்பா அப்படின்லாம் வந்து ஒரு டவுட் வந்துடும். இதுக்கெல்லாம் இறை வழிபாடு வச்சுக்கோங்க. இறை வழிபாடு, மெடிடேஷன், யோகா இதெல்லாம் பண்ணும்பொழுது நீங்க போகக்கூடிய வழியை இறைவன் உங்க கையை பிடிச்சி கூட்டு போயிடுவாரு. இந்த வருடம் மகரத்திற்கான வருடம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் இல்லை நீங்க பிறந்த கிழமையில நம்ம இயலாதவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, உங்களுக்கு வயதானவர்களுக்கு உங்களால் முயன்ற இயன்ற உதவிகள், அது சரீர உழைப்பாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு அன்னதானமாகவும் இருக்கலாம். அன்னதானம்லாம் செய்யும் பொழுதுலாம் ஒரு பாட்டில் தண்ணி, ஒரு எலுமிச்சங்காய் ஊறுகாய், மேலே வந்து ஒரு 11 ரூபாவோ 21 ரூபாவோ சில்லறை பணத்தையும் வைத்து கொடுக்கும்போது உங்களுக்கு சூப்பராக ஆக்டிவேட் ஆகக்கூடிய சுக்கரன் நல்லா சிறப்பாக ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு பூர்வ புண்ணியமும் தொழில் ஸ்தானமும் விருத்தி ஆகிடும். மகர ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம். தொழிற்சாலை நினைவுகளுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். இந்த பதிவை தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிருங்க.
மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி. ஐந்து கரத்தோனை போற்று, ஆணை முகத்தானை போற்று, மூஷிக வாகனை போற்று, மூலப்பரம்பொருளை போற்று, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று. குருவே சரணம். இணையத்தால் இணையம் இதயங்களுக்கு வணக்கம். இது ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் 2025 எப்படி இருக்க போகுது இந்த வருடம் மகர ராசிக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய குரு, சனி மற்றும் ராகு கேதுவோட பயிற்சி உண்டு. சனி மார்ச் மாதம், குரு ஏப்ரல் ஆகஸ்ட்டில் வந்து ராகு கேது பயிற்சி இருக்கும். சரி, எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இந்த வருஷம் சிறப்பான ஒரு வருஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் பாதச்சனியாக செயல்பட்டு இருந்தார் இல்லையா சனி பகவான், அவர் பயிற்சி ஆகிறார். ஒரு சில பேருக்கு முதல் சுற்றாக இருந்திருக்கும். முதல் சுற்றாக இருந்தவங்களுக்கு கொஞ்சம் வேலையில் கடுமையான சூழ்நிலைகள், குடும்பத்தில் ஒற்றுமையற்ற சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கலாம். எல்லாருக்கும் செஞ்சாருன்னு சொல்ல முடியாது, ஒரு சில பேருக்கு. ஏன்னா சனி எப்போவுமே தன்னோட சொந்த வீடுகளில் இருக்கும்போது பல நன்மைகளை தராரு. அதுவும் கண்டிப்பாக அந்த பயிற்சியாகி 7.5 சனி பூர்த்தி பண்ணி வெளியே போகும்போதெல்லாம் ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுத்துட்டு தான் வெளியே போவார். ஒன்று திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிருக்கும், தொழிலில் முன்னேற்றத்தை கொடுத்துருவார், போராடித்தான் கொடுத்துருப்பார், சும்மா கொடுத்துருக்க மாட்டார். கஷ்டப்பட்டு எப்படியோ ஒன்று அந்த எண்டு பெரிய இத்தனை 7.5 வருஷம் பட்ட சிரமத்துக்கு வாழ்ந்துட்டு போ அப்படின்னு சொல்லி உங்களை ரிலீவ் பண்ணி கொடுத்துட்டு போகிற டைம். ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா ராசிநாதன் வந்துட்டாலே அந்த ராசிக்கு பெரிய தீமைகளை செய்கிறதுக்கு அந்த கிரகம் வந்து பார்த்திங்கன்னா உடன்படுறது இல்லை. அப்படியே செஞ்சாலும் அதிலிருந்து பல நன்மைகள் ஏற்படுதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அப்போ இந்த சனி பாத சனியாக இருந்து கடந்த 2.5 வருஷங்களில் ஒரு சில சிரமங்கள் இருக்கலாம். பேச்சில் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியல, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, மனக்கசப்பு, பொருளாதார சுமை இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் தீர்வாகி வெளியே வர்றதுக்கான டைம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. 2வது சுத்தாக இருந்தவங்களுக்கு ஏற்கனவே நல்லா தான் இருந்திருக்கும். இப்போ போகும்போது கூடுதல் நன்மைகளை கொடுத்துட்டு போகிறாரு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் வீட்டுக்கு சனி போக போகிறாரு. தைரியம், தன்னம்பிக்கை, வீரியம் இந்த மாதிரி இடத்துக்கு சனி போகிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. இது வரைக்கும் உங்களோட ராசிக்கு 3ல் இருந்த ராகு பகவான் மாறி 2ஆம் வீட்டுக்கு வராரு. 2ஆம் வீட்டில் ராகு வர்றது சிறப்பு இல்லை தான், பட் அந்த ராகுவை பார்க்க குரு வந்துடுறாரு. குரு பார்வை இருக்குது ராகுக்கு 1 வருஷ காலத்துக்கு. அப்போ இது சிறப்பாக 1 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.5 வருஷம் ராகு பயிற்சி ஆகிறதுக்கு ஆகும். அதில் 1 வருஷம் பார்வையிலே, குரு பார்வையிலே இருக்கும். அப்போ அந்த ராகுவால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது, நன்மைகளை தரக்கூடிய விதத்தில் நிச்சயமாக இந்த பயிற்சி இருக்கும். இந்த 2025 வந்து பார்த்திங்கன்னா பல நன்மைகளை தரத்தான் செய்யும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரி, இது வரைக்கும் உங்களோட ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருந்து திரிகோணத்திலிருந்து உங்களோட ராசியை பார்வையில் வச்ச குரு பகவான் இப்போ பயிற்சியாகி மறைவிடத்துக்கு போவார். அப்போ பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனைகள் தான் இருக்கும். அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படும். பணம் வர வேண்டிய இடத்துலேருந்து வரத்துக்கு தாமதமாகும். அப்போ குழந்தைகளோட ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படும். இதெல்லாம் வந்து கோட்சார ரீதியாக ஒரு சில சிரமங்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க தான் செய்யணும், வேறு வழி இல்லை. குரு அங்கே இருக்கிறது கொஞ்சம் ஆகாது தான், பட் அது தட்ஸ் நாட் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிறதுனாலேயே கெடுதல்களை தான் செய்வார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் பல நன்மைகளை வந்து தரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சிக்கணும். ஏன் அப்படின்னா, உங்களோட ராசிக்கு 10ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம குரு பார்வையில் வைக்கிறார். இது சிறப்பு இல்லையா? சொந்த தொழில் செஞ்சுருக்கவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் அடையும். முன்னேற்றமான சூழ்நிலை, பொருளாதாரம் சார்ந்த உயர்வுகள்லாம் நிச்சயமாக ஏற்படும். உங்களோட தன, குடும்பம், வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டை குரு பார்க்குறதும் சிறப்பு. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கும். 12ஆம் வீட்டை குரு பார்க்குறது அதுவுமே சிறப்பு. அப்போ இந்த மாதிரி தன் பார்வையில் இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பல நன்மைகளை தரக்கூடிய அற்புதமான கிரகம் குரு. அந்த பார்வையின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய காலமாக இந்த 2025 இருக்கும். கடந்த கால இந்த சனியோட 7.5 சனி காலத்திலேருந்து விடுபடுறதுனாலையும் இந்த குருவோட பார்வையினாலையும் பல நன்மைகளை நிச்சயமாக இந்த மகர ராசியில் பிறந்தவங்க அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இந்த ராகு கேது பயிற்சி ஏதாவது பாதிக்குமா அப்படின்னா பாதிக்காது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டோம். 8ல் கேது வர்றது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில தொந்தரவுகளை தரத்தான் செய்யும்.
பட் அதெல்லாம் வந்து இறை வழிபாட்டின் மூலமாக நிச்சயமாக நம்ம மாற்றிக்க முடியும். மனித முகமற்ற தெய்வங்கள் விநாயகர், பிரத்யங்கரா தேவி, ஆஞ்சநேயர் அல்லது சித்தர்கள் வழிபாடு இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட இந்த ராகு கேதுக்களால் ஏற்படக்கூடிய தீமைகள் ரொம்ப கம்மி. பெருசாக தீமைகள் செய்கிற இடத்துல இல்லை, பட் இருந்தாலும் ஒரு சில கசப்புணர்ச்சிகள் ஏற்படுது அப்படிங்கும்போது அதெல்லாம் கம்மி பண்ணிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த உங்களோட ராசிநாதன் 3ஆம் வீட்டில் இருக்கிறதும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்க, வட்டி தொழில் செய்கிறீங்க, ஃபைனான்ஸ் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அவங்க மட்டும் அதில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு வேலையில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் நிச்சயமாக ஏற்படும். சொந்த தொழிலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக தொழில் ஸ்தானத்துக்கு குரு பவர் இருக்கிறதுனால அதுவும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. மொத்தத்தில் இந்த வருடம் கடந்து வந்த 2023-24 விட 25 சிறப்பை தரக்கூடிய நல்லதொரு வருடமாக நிச்சயமாக மகர ராசிக்கு அமையும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு, குறிப்பாக நீர்நிலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடுகள் செஞ்சுட்டு வரும்போது இன்னும் சிறப்பான ஒரு உயர்வான ஒரு வாழ்க்கை சூழல் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, வரக்கூடிய 2025 4 கிரகங்கள் பயிற்சியாக போகிறாங்க. சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் 4 பேரும் பயிற்சியாக கூடிய இந்த 2025வது வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி யோகங்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். இந்த வருஷம் பார்த்துட்டீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பான ஒரு வருஷம். ஏன்னா ராகுவும் கேதுவும் குரு பகவானும் அதே போல பார்த்துட்டீங்கன்னா சனி பகவான் 4 பேருமே பயிற்சியாகக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு. குரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா தங்கம், நகை, சுப நிகழ்ச்சிகள், குழந்தைகள் இது எல்லாமே யாருக்கு கிடைக்க போகுது. கேது அப்படின்னு சொன்னோம்னா அருளை கொடுக்கக்கூடியவர், இறை பக்தி, ஞானம், முக்தி, பிரபஞ்சம் இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர் கேது பகவான். ராகு அப்படின்னா செல்வம், செழிப்பு, வளர்ச்சி. அதாவது கேது அருள், ராகு பொருள், லக்ஸரியா வாழக்கூடியது எல்லாமே உங்களுக்கு ராகுனுடைய அமைப்புல வந்துடும். சனி பகவான் முழுக்க முழுக்க நமக்கு அனுபவங்களையும் கொடுத்து அதே போல நம்மள நல்ல ஒரு சிலையாக சிற்பியாக இருந்து நம்மளை சிலையாக செதுக்கக்கூடியவர் சனி பகவான். இப்ப இவங்க 4 பேருமே மாறக்கூடிய காலகட்டங்கள்ல யார் யாருக்கு என்னென்ன கிரகங்கள் நல்லா இருக்காங்க, யாருக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசி மூலமாகவும் நம்ம பார்க்கலாம். மகரம், மகர ராசிக்குண்டான 2025 மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான வருடம். ஆனா வருத்தமும் இருக்கும் அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா இளரை சனி நடக்கிறப்போ உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்திருப்பார், நிறைய கஷ்டங்களை கொடுத்திருப்பார். இது ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு. இதே செகண்ட் ரவுண்டா இருந்திருந்தாருன்னா மிகுந்த பண வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, அதே போல வீடு மனை சொத்து சுகங்கள், பெயர் புகழ் இது எல்லாமே ரெண்டாவது சுற்றுக்கு கொடுத்திருப்பார். இதே 3வது சுற்றாக இளரை சனி நடந்திருந்தா நோய் நொடிகளை கொடுத்து ஒரு பண இழப்புகளை கொடுத்து சில அவமானங்களையும் கொடுத்திருப்பார். இது 3வது சுற்றுல நடந்திருக்கும். அதனால ஒவ்வொருத்தருடைய வயதுக்கு தகுந்தது போலவும் ஒவ்வொருத்தருடைய ஜாதக தசாபுத்திக்கு தகுந்தது போலையும் சனி பகவான் கோச்சாரப்படி சில விஷயங்களை செஞ்சிருப்பார். இருப்பினும் சனி இருந்த காலகட்டங்கள்ல நிறைய அனுபவங்களை கொடுத்து உங்களை ஒரு நல்ல மனிதராகவும் நல்ல அனுபவம் மிக்க ஒரு யதார்த்தமான இருக்கக்கூடிய ஒரு மனிதராகவும் ஆக்கியிருப்பார் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை. இப்ப சனி பகவான் உங்களை விட்டு விட்டார். அதாவது சனி மார்ச் மாசத்துல பயிற்சி ஆகிறார். அப்போ மகர ராசிக்கு திருக்கணித முறைப்படி 7.5 சனி முடிவுற்றது அப்படிங்கிறது உண்மை. அடுத்தது சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்துக்கு 3ஆம் வீட்டுக்கு போக போறார். முயற்சி ஸ்தானத்துக்கும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கும் போறார். அப்போ அவர் யார் மகர ராசிக்கு அப்படின்னா லக்னாதிபதி, உங்களுடைய ராசி அதிபதி. உங்களை இயக்கக்கூடிய கிரகமே யாருன்னா சனி பகவான் தான். அப்போ அவர் 3ஆம் வீட்டுக்கு போகும்பொழுது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் இது யாரெல்லாம் உங்களை தலை குனிய வச்சாங்களோ அவங்க முன்னாடி வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் 2025 இருக்கும் அப்படிங்கிறது மாற்றமில்லை. 2.5 வருஷம் ஒரு அங்கதான் இருக்க போறோம். டோட்டலா விளக்குனால அப்படியே ஒரு ஸ்டெப்பா நீங்க மேல வந்துட்டு தான் இருப்பீங்களே தவிர உங்களுக்கு டிராபேக் கீழே இறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை சனி பகவான் எக்காலத்திலும் உங்களுக்கு கொடுக்க மாட்டார்
அப்படிங்கிறது தான் நம்ம இந்த 2025 தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தது பாருங்க, ராகு கேதுகள். இயற்கையாகவே ராகு வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்து முயற்சி ஸ்தானத்துல இருந்து நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. அதே போல உங்க மாமனாருக்கு ஒரு வளர்ச்சி. 3ங்கிறது மாமனார் ஸ்தானமும் உங்களுடைய இளைய சகோதரன் சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்ப அவர்களுக்கு எல்லாமே வளர்ச்சி கொடுத்துட்டு இருந்த ராகு பகவான் இப்போ 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு வரப்போகிறார். பொதுவா 2ல் ராகு இருந்தா நம்ம ஜாதகத்துல என்ன சொல்லுவோம், ராகு கேது தோஷங்க. 2ல ராகு 8ல கேது இருந்தா ராகு கேது தோஷம்னு சொல்லுவோம். ஆனா அது தோஷமாக இருந்தாலும் குடும்பத்துல சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் 2ஆம் இடம் அப்படிங்கிறது பண வரவை சொல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால நிச்சயமாக 2ல் கேது வரக்கூடிய காலகட்டங்கள் பண வரவை அதிகரித்து கொடுப்பார். எப்படியும் மணி ஃப்ளோ ஆயிடும். எதிர்பார்த்ததை விட டபுளாக தான் எல்லாமே இரட்டிப்பு லாபங்கள் எல்லாமே அதிகமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதோட அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பண வரவை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது கேது பகவான். இந்த கேதுவை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா இந்த கேது 8ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். 8ல் கேது வரும்போது கொஞ்சம் வயிறு உபாதைகள், கொஞ்சம் ஜீரணமாகாம இருக்கிறது, குடல்ல புண்ணு வர்றது, அல்சர் வர்றது, ஆசன வாய் பகுதிகளில் பிரச்சனைகள் ஏற்படுது. 8ல் கேது வருதுன்னா அது நோய் தொற்றை கொடுக்காம அது போறதே கிடையாது. சில அவமானங்கள். அதே போல 8ல் கேது இருந்ததுன்னா சில பணங்களும் தேவையில்லாம விரயங்களாகும், ஏமாற்றமாகும். ஒரு பக்கம் பணத்தை கொடுத்து திரும்பி வராத ஒரு சூழ்நிலைகளை கூட இந்த கேது பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ராகு எந்த அளவுக்கு பணம் கொடுத்தாலும் கேது அதற்கு ஈக்குவலாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன பண இழப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை. இதுதான் வந்து நம்ம ராகு கேது தோஷங்களாக சொல்லுவோம். யோகத்தை கொடுத்தாலும் எந்த கிரகம் யோகத்தை கொடுத்தாலும் ஒரு பாதகத்தையும் ஒரு கெடுதலையும் கொடுக்காம போகாது அப்படிங்கிறது உண்மை. அடுத்து பாருங்க, ராகு கேதுகளுக்கு இயற்கையாகவே அவர்கள் நிழல் கிரகங்கள், வீடுகள் கிடையாது. தன்னுடைய எந்த வீட்டில் இருக்கின்றார்களோ அதை தன்னுடைய வீடாக எடுத்துக்கொண்டு அதற்கு போல் செயல்படுவார். அப்போ ராகு ராகு வந்துடுவார். அப்ப ராகு வீடு கொடுத்த கிரகம் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா சனி பகவான். இந்த சனி பகவான் உங்க ஜாதகத்துல நல்ல நிலையில் இருந்து விட்டால் ராகுவால வளர்ச்சிகள் மட்டுமே தான் உங்களுக்கு பண வரவு, குடும்ப வளர்ச்சி, குடும்பத்துக்கு தேவையானதை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே கொடுத்துருவார். அதே போல கேது இங்க வந்துடுவார். இந்த கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா சூரியன். இந்த சூரியனும் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்து விட்டால் நோய்கள் வரும், ஏமாற்றங்கள் உண்டு, சில அவமானங்கள் இருந்தாலும் அது சின்னதா விலகி பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. அப்படியே கொடுத்தாலும் அதுல இருந்து எளிமையாக தப்பித்து வரக்கூடிய வழிகள் என்ன அப்படிங்கறதையும் கொடுத்து விடுவார். சூரியன் கேட்டா இதெல்லாமே நடக்கும். அதே போல சனி பகவான் உங்க ஜாதகத்துல நல்லா இல்லைன்னா வளர்ச்சி உண்டு, நீங்க பிரமாண்ட வளர்ச்சி அப்படிங்கிறத விட கொஞ்சம் நார்மலான வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுத்துருவார் அப்படிங்கிறது உங்க ஜாதகத்தினுடைய அமைப்பு. அடுத்தது குரு பகவான். இந்த குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா 5ஆம் வீட்டுல இருந்து ராசியை மே மாசம் வரைக்கும் பார்க்கறாரு. அப்போ சுப நிகழ்ச்சிகள், ஒரு நல்ல காரியம் பண்றது, நகை வாங்குறது, பணம் சார்ந்த விஷயம் எல்லாமே மே வரைக்கும் வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா குரு போய் 6ல மறைறாரு. இருப்பினும் மகர ராசிக்கு 3/12ஆம் அதிபதி மறைவு ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு மறையத்து ஒரு யோகத்தை கொடுக்கும். அப்போ ஏதாவது ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழல் இருந்தாலும் கடன் அடைத்து விடும். அல்லது வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்தில் குரு வரக்கூடிய காலங்கள் ஏதாவது ஒரு நோய் தொற்றுகளோ, ஒரு மருத்துவ செலவுகளோ, ஒரு வேலை வாய்ப்புகள், ஏன்னா 6ஆம் இடங்கள் வேலையை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ வேலை வாய்ப்புகள் கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் அதிபதி 6க்கு போகும் பொழுது உங்களுக்கு வெளிநாட்டுல ஏதாவது வேலை தேடிட்டு இருக்கீங்க, வெளியூர்ல ஏதாவது வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த குரு அதாவது குரு 6க்கு போனதுக்கு அப்புறம் தேடுங்க. கண்டிப்பாக கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பை 100% கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. உங்க தசாபதியும் நல்லா இருந்து உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டா இந்த மகர ராசிக்கு 7வே சனி முடிந்த கையோடு நிச்சயமாக சனி பகவானும் ராகு கேதுக்கும் குரு பகவானும் ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளும் பண வரவும் குடும்ப ஒற்றுமையும் குடும்பத்தில் சந்தோஷங்களையும் கொடுக்காம போகாது இந்த 2025 அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம். திருவாக்கும் சிகரமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோர் மாணிமுத்தனை காதலால் கூப்புவர்தம் கை. அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். 2025 மகர ராசி பலன்கள். மகர ராசி 2025 பலன்கள் இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ராசி பலன் பார்க்கக்கூடியவங்களில் முதல் வரிசையில் வைக்கக்கூடியவங்க யாருன்னா மகர ராசியும் கடகராசியும் தான். இந்த காலகட்டத்தில் கடகம், மகரம், கும்பம் இந்த ராசிக்காரங்க அதிகமாக ராசி பலன் பார்ப்பாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு தான் அதிகமான கஷ்டங்கள், துன்பங்கள் இந்த காலகட்டங்களில் நடந்திருக்கும்.
2024 வரைக்கும். நம்ம பார்க்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது 2025. 2025 மகரத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது, அதில் மாற்றமே இல்லை. கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் அற்புதமான ஒரு நிலை அப்படிங்கிறது மகர ராசிக்கு இருக்குது. அதாவது கடந்த காலகட்டங்கள் ரொம்ப கவலைகள், மன அழுத்தங்கள், துன்பங்கள் இதெல்லாம் இருந்திருக்கும். நான் இதையும் மறுக்கல. பட் ஆனால் நாம் பேசக்கூடியது 2025 பற்றி மட்டும்தான், வருங்காலத்தை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இந்த வருடம் 2025 மகர ராசி, அதாவது ரொம்ப கஷ்டங்கள்லேருந்து மீண்டு வந்திருக்கீங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது 7.5 சனியினுடைய முடிவு காலகட்டம் வந்தாச்சு, முடிஞ்சிருச்சு. 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதியோட உங்களுக்கு 7.5 சனி முடியுது. அப்போ இத்தனை வருஷ காலகட்டம், கடந்த 10 வருடங்களாக உங்களுக்கு வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத சனி பகவான் காட்டிட்டு போயிட்டுப்பார். யார் நண்பன், யார் துரோகி, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் காட்டியிருப்பாங்க. நண்பன் யார், எதிரி யார். நம்ம நினச்சிருந்துருப்போம் அவர் எதிரின்னு, அவர் தான் உண்மையிலே நண்பனாக இருந்திருப்பார். நம்ம நினச்சிருப்போம் எதிரின்னு, அவர் தான் உண்மையிலே நண்பன். நம்ம உறவும் நினச்சிருந்தவர் எதிரியாக இருப்பார். ஸோ இந்த மாதிரி நம்ம மாறுபட்ட கருத்துக்களை திருத்தி உண்மை நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத காட்டி கொடுக்கறதுல அவர் 7.5 சனி காலகட்டங்களில் அவர் நிறைய அனுபவங்களை கொடுத்துருப்பார். இந்த காலகட்டங்களில் நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க, துன்பங்களை சந்திச்சிருப்பீங்க, கஷ்டங்களை, வறுமைகளை, நீங்கள் போகாத இடத்துக்கு கூட போக வச்சுருப்பாங்க இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது. ஸோ எல்லா அனுபவங்களும் மனிதனுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு நிலைப்பாடு அப்படின்றது வந்துட்டு போகுது. இதுலேயும் உங்களுக்கு தசாபுத்திகள் நல்ல வலிமையோடு இருக்கும்போது இந்த நிலைகளும் பட்டும் படாமலும் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. ஸோ 2025 பொறுத்த வரைக்கும் 1/1/2025 தேதி அப்படிங்கிறது புத்தாண்டு பிறக்கக்கூடிய இந்த நாள், இந்த புதன்கிழமை அன்னைக்கு ஒரு உத்திராட நட்சத்திரத்தில் இந்த நாள் பிறக்குது. இது சுபமான ஒரு நாளில் புத்தாண்டு பிறக்குது அப்படிங்கிறதுனால இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்குமே சுபமான ஒரு வருடம் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதில் பர்டிகுலராக முதன்மையான அதிர்ஷ்ட ராசி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபம், துலாம், தனுசு, மகரம். இந்த அடிப்படையில் வைக்கும்போது மகரமும் அதிர்ஷ்ட ராசி அப்படின்ற வரிசை கீழே வருது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மகர ராசி தெய்வத்தோட அனுகிரகத்துக்கு உள்ளே போயிடுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் பயிற்சி ஆகிறது மிதுனத்துக்கு, ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு போகிறார். ரிஷபத்தில் இப்போ இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க வக்ரமாக. மிதுனத்துக்கு மே 14ஆம் தேதி அன்னைக்கு போகும்போது மகரத்தினுடைய 2ஆம் வீட்டையும் மகரத்தினுடைய 12ஆம் வீட்டையும், இந்த 2 பக்கங்களும் முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி குருவான் பார்வை செலுத்துகிறார். அவருடைய பாதுகாப்புக்குள்ளே கொண்டு வந்துடுறார் உங்களை. எப்படி ஒரு கோழி குஞ்சுகளை அடக்காக்குமோ அதை போன்ற ஒரு அமைப்பில் 2ஆம் பாவம் 12ஆம் பாவத்தை கவர் பண்ணும்போது அதுக்குள்ளே லக்னம் கவர் ஆகிடுது. ஸோ ராசி கவர் ஆகிடும்போது உங்களுக்கு எந்த துன்பமும் உங்கள் பக்கத்தில் வராது. இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்கள் உங்கள் பக்கத்தில் வர எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளும் முடிவுகளும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். பாதச்சனி முடிவுக்கு வந்துட்டீங்க. பாதச்சனி முடியும் போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு உண்டு. என்ன நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நாள் வரைக்கும் எனக்கு தொழில் இல்லைன்னு சொன்னவங்களுக்கு தொழில், குழந்தை இல்லைன்னு சொன்னவங்களுக்கு குழந்தை, திருமணம் இல்லைன்னு சொன்னவங்களுக்கு திருமணம், வாழ்க்கைக்கு தேவையான நீண்ட நாள் விஷயங்கள் என்ன இருக்கோ அதை கொடுத்துருவாங்க. அதாவது நீண்ட காலமாக மருந்து எடுத்துகிட்ருக்கேன் சார், எனக்கு நோய் குணமடையலை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த நோய் பர்மனெண்ட்டாக உங்களை விட்டு விலகி போயிடும். அதுக்கான மருந்து முறைகள் உங்களுக்கு அவ்வளோ எளிதில் ஒரு மருத்துவர் மூலமாக உங்களுக்கு அது கிடைக்கும். ஸோ இது ஒரு விஷயம். தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தொழில் ஆரம்பிக்க கிரகங்கள் வைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்பது துலா ராசி. அந்த ராசியை குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ 10ஆம் இடம் அப்படின்ற தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் விரிவடையும், தொழிலில் முன்னேற்றங்கள் விரிவடையும், தொழிலில் பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இது கிடைக்கும். புதிய தொழில்கள் ஆரம்பிப்பீங்க, பிரான்ச்சஸ் ஆரம்பிப்பீங்க. இது நாள் வரைக்கும் தொழிலுக்காக பட்ட கடனை கட்டுவீங்க, கடன் அடைச்சி வெளியில் வருவீங்க. கடன் நம்மளால் கட்ட முடியுமா, சாத்தியம் இருக்கான்னு நினச்சவங்க, சாத்தியமே இல்லைன்னு நினச்சவங்க கூட இந்த கடனை கட்டிட்டு வெளியில் வருவீங்க. ஒரு நிம்மதியான ஒரு நிலையோடு இந்த கடன்லேருந்து வெளியில் வருவீங்க அப்படின்றதுல எந்த அளவு மாற்றம் இல்லை. ஸோ உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், புதிய சொத்து சேர்க்கை, புதிய வாகனம், வண்டி சேர்க்கை, அதே மாதிரி வீடு வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கடந்த காலகட்டங்களில் படிப்பு தடையானது உண்மைதான். ஆனால் அந்த படிப்பை மீண்டும் எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது 2025 உண்டு. ஸோ என்ன காரணத்துக்காக படிப்பு தடையாச்சோ அந்த காரணம் சரியாகி மீண்டும் படிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்கள் படிப்பு இதுக்கு மேலே கண்டினியூ ஆகும். கண்டினியூ ஆனது மட்டும் இல்லை, நல்ல மார்க் இந்த 2025 ஸ்கோர் பண்ணுவீங்க.
பர்டிகுலராக 10th 12th இந்த மாதிரி முக்கியமான எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு, அதே மாதிரி அரசாங்க தேர்வுக்கு வெயிட் பண்ணக்கூடியவங்களுக்கு அரசு வேலை நிச்சயமாக கிடைக்கும், மாற்றமே இல்லை. எத்தனை மகர ராசி இருக்கீங்களோ எழுதி வச்சுக்கோங்க, அரசு வேலை இந்த ஆண்டு உங்களுக்கு தான், மாற்றமே இல்லை. மகரமே ஒரு அரசு வீடு தான். ஸோ அதனால தான் அங்கே செவ்வாய் பகவான் உச்சம் அடைகிறார். ஸோ உங்களுக்கு அரசு வேலை காத்துக்கிட்டு இருக்கு. அதேமாதிரி உங்களுக்கு, ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம்ன்ற தனஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை வழியாக பார்க்குறாங்க. குரு பகவானுடைய 9ஆம் பார்வை பார்க்கக்கூடிய இடத்துக்கு அரசு வேலை அப்படின்றது உறுதி. ஸோ அரசு வருமானத்தை நீங்கள் இந்த காலகட்டங்களில் வாங்கணும் அப்படின்றது ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி அரசாங்கத்திலேருந்து உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் எதுவும் பெண்டிங்கில் இருந்து ஒரு கேஸ் வம்பு வழக்கில் இருந்தீங்கன்னா அந்த வழக்கும் உங்களுக்கு சாதமாகி உடனடியாக அந்த அமௌண்ட் வந்து உங்கள் கைக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு. நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி கோயில் வந்து போய் விசிட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, நீண்ட தூரம் பயணம் செஞ்சு ஒரு கோயிலை போய் ஆலய தரிசனம் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு, குடும்பத்தோடு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு மகர ராசிக்கு உண்டு. ஸோ அந்த மாதிரி போங்க. அந்த மாதிரி போகும்போது குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள், அதேமாதிரி ஒரு குழந்தை தரிக்கிறது, இந்த மாதிரியான சுப விஷயங்கள் அதன் பொருட்டு ஏற்படும். ஸோ அதை பயன்படுத்தி வெற்றி அடையணும். ஸோ உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இந்த கஷ்டங்கள் போகட்டும், இனி வரக்கூடிய வசந்தத்தை வரவேற்கலாம். அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்றதையும், அந்த தசாபுத்தியினுடைய பாதிப்புகள்லேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிறதையும் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோசியரை அணுகி உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் பலன் கேட்டுக்கோங்க. எப்போவுமே மகர ராசிக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான், குருமார்கள், ஜோதிடர்கள் முக்கியமானவங்க. அவங்கள்ட்ட வந்து நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கணும். ஏன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன்னா உங்களுக்கு 9ஆம் வீடு கன்னி வீடாக வரும். ஸோ கன்னி வீடு அப்படிங்கிறது உபதேசிக்கக்கூடிய குருமார்களை குறிக்கும். ஸோ அவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். எப்போவுமே ஞானிகள் படிப்பதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா புதன் கன்னி வீடு வந்து ஞானமுடைய வீடுன்னு அர்த்தம். ஞானிகள் படிப்பதில்லை. இப்போ ஒரு மகான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராகவேந்திரரோ ஆதிசங்கரரோ எங்கேயும் படித்ததா நம்ம தெரியல. அவங்க இந்த படிப்பு படித்தாங்க அந்த படிப்பு படித்தாங்கன்றதெல்லாம் தெரியல. ஸோ இந்த மாதிரி குருமார்களை நீங்கள் வழிபட ஆரம்பிச்சிங்கனாவே உங்களுக்கு 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி இதனுடைய பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்காது. அதை உறுதியாக சொல்லலாம். அதே மாதிரி காலபைரவர் வழிபாடு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் 7 சனியை கடந்து வந்துட்டீங்க அப்படின்னாலும் கூட நீங்கள் சனியோடைய ஆதிக்கமுடைய வீடு ராசி வீடு அப்படிங்கிறதுனாலையும் நீங்கள் இந்த இதை எடுத்துக்கலாம். ஸோ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு வாழ்நாள் பரிகாரமாக உங்களுக்கு வந்து பயனளிக்கும். வாழ்நாள் முழுக்க நீங்கள் அனுபவிக்க வேண்டிய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு மகர ராசிக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. கண்டிப்பாக ஒரு விஷயம் என்னென்னா, லவ் மேரேஜ் தான் மகர ராசிக்கு எப்போவுமே சாத்தியமான ஒரு விஷயம். லவ் பண்ணிட்டீங்க, மேரேஜ் ஆகணும்னு கேட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த லவ் வந்து நிச்சயமாக நிறைவேறும். பெரியவங்களுடைய சம்மதத்தின் பேரில் அது நடக்கும். சமுதாயத்தினுடைய முக்கியமான தலைமை தாங்கி எல்லாரும் ஆசீர்வதித்து நடத்தக்கூடிய திருமண அமைப்பு அப்படிங்கிறது 2025 மகர ராசிக்கு உண்டு. குடும்பத்தில் சொல்கிற தயக்கமாக இருக்குன்னா சொல்லிவிடுங்க, உங்களுக்கு அது பாசிட்டிவாக தான் முடியும். இது லவர்ஸ் பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி மேரேஜ் ஆனவங்களை பொறுத்த வரைக்கும் பிரிவினைகள் இல்லை, கணவன் மனைவி ஒற்றுமைகள் அதிகரிக்கும். எப்போவுமே மகர ராசிக்காரங்க யாருக்குமே வந்து எதிராக தான் இருப்பாங்க, ஆனால் மனைவி கிட்ட மட்டும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இது வந்து மகர ராசிக்கே உண்டான ஒரு குணம். அதே மாதிரி இந்த சமயம் எப்படி இருக்குன்னா, மனைவி வந்து உங்கள்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க இந்த 2025ஆம் வருடம் மட்டும். ஏன்னா உங்களுக்கு அப்படி தான் குரு பகவான் 2ஆம் வீட்டை பார்க்குறாங்க. 2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானம். குடும்பம் அப்படிங்கிறது கணவன், மனைவி, தாய், தந்தை, குழந்தைகள். இப்போ இவங்க எல்லாம் உங்களுக்கு அனுசரித்து போவாங்க. இவங்களுடைய சப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு பெரிய அளவில் கிடைக்கும். தனவரவு இவங்க மூலமாக தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும். நீங்கள் பார்க்குற ஒரு தொழிலில் வந்து நீங்கள் ஒரு கடையை நடத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கூட மாட வந்து ஒத்தாசை பண்ணி வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வேலை யார் செய்வாங்கன்னா குடும்பத்து நபர்கள் அப்படின்றவங்க செய்வாங்க. ஸோ முதலீடுகள், நீண்ட கால முதலீடுகளை நீங்கள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பெரிய ஒரு அமௌண்ட் உங்களுக்கு வர காத்துட்ருக்கு. அந்த அமௌண்ட்டை நீங்கள் நீண்ட காலத்து முதலீடுகளை போட்டிங்கன்னா அது பர்மனண்ட்டான ஒரு வருமானத்தை கொடுத்துக்கிட்டே வரும். அந்த பணத்தை வீணடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ஒரு வழியை சொல்கிறோம். இந்த வழியை பயன்படுத்தி வெற்றி அடையணும். அதாவது 12ஆம் இடம் என்பது நீண்ட கால முதலீடு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு தனவரவு பெரிய அளவில் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 12ஆம் வீடான தனுசு வீட்டை குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ ஏதோ ஒரு பணம் உங்களுடைய முன்னோர்கள் சொத்தாக இருக்கலாம், அல்லது வந்து உயில் சொத்தாக இருக்கலாம், அல்லது தான செட்டில்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது லாட்ரியாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அமௌண்ட் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதை வந்து நீங்கள் நீண்ட கால முதலில் இன்வெஸ்ட் பண்ணிடணும் உடனடியாக, காலதாமதம் கூடாது. அதே மாதிரி பால் பண்ணை போன்ற விஷயங்களை நீங்கள் உருவாக்கலாம். பசுமாடுகள் வளர்க்குறது அப்படிங்கிறது மகர ராசிக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம்.
இது மூலமாக தான் மகர ராசி தங்களுடைய தோஷங்களை, பாவங்களை, கர்மாக்களை தீர்த்துக்க முடியும். பசுமாடு கோசாலை வைக்கிறதா இருக்கலாம். நீங்கள் கோயிலில் போய் கோசாலைக்கு நான் உணவு கொடுக்க சொல்லலை, எதுவும் பண்ண சொல்லலை. நீங்களே வச்சு பராமரிங்க. அதன் மூலமாக அடையக்கூடிய லாபங்களையும் நீங்கள் அனுபவிக்கலாம்னு சொல்கிறேன். எப்போவுமே பசுமாடு அப்படின்ற ஒரு அமைப்பு மகர ராசிக்கே உரித்தான விஷயம். மகர ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா பசுமாடு, பால் மாடு, விவசாயம் தான். ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க. 2025 வருஷம் மகர ராசிக்கு மிகப்பெரிய வெற்றிகளையும் மிகப்பெரிய யோகங்களையும் சொல்லியிருக்கு. என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும்.